今和你的样子，但一路疾驰，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，于几时又盛开的字，绚烂了曾经化作诗。几百陈年，年年字，都像一生死，任由光阴来发丝，隽永人生绵励志。உள்ள போலாம். அந்த இசை உங்களுக்கு கேக்குதா? கீழே இருந்து வருது. ஜூஜிஜான், எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சது? உங்க கண்ணு ஒன்னும் கால்ல. நீங்க செம்ம புத்திசாலி. உங்களுடைய காது பாம்பு காது. சரி, நம்ம ஒருத்தர் கொண்டுக்க கூடாது. நமக்கு ஒரே எதிரிதான். நம்ம கீழே எப்படி போகணும்னு யோசிக்கணும். இது என்னன்னு தெரியுமா? இது டாய்ஜியோட சின்னம். எனக்கு தெரியும். டாய்ஜி அதோட தலையில அசைவை ஏற்படுத்தும். ஆனா மத்ததெல்லாம் நகராம அப்படியே இருக்கும். அதனால அதுக்குள்ள இதுதான் உள்ள போறதுக்கு வழி. வாங்க போலாம். ஆசிரியரே, ஆசிரியரே,
ஆசிரியரே இல்ல ஆசிரியரே ஜியோன், இப்ப நான் வந்திருக்க அழிவை முடிஞ்ச வர அடக்கிட்டேன். ஆனா எதிர்காலத்துல வரப்போற அழிவை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல. அசுர ராஜா கிட்ட இன்னமும் 5 சக்தி இருக்கு. அவனோட 2 சக்திகளும் புனித விளக்குக்கு பலியாயிருச்சு. அத இப்ப நான் உன் உடம்புக்குள்ள அனுப்புறேன். நீ இவங்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். இந்த புனித விளக்க பத்திரமா பாத்துக்கோ. இது உன்னோட வாழ்க்கை. ஆசிரியரே, உங்களுக்காக நான் பழி வாங்குவேன். ஃபியூஜியோன், நான் உன்னை எப்படி யூகிச்சேனோ நீ அப்படியே தான் இருக்க. ஆனா நான் நினைச்சதை விட நீ வித்தியாசமா இருக்கியே. உன்னோட ஆசிரியருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் எனக்கு கடமைப்பட்டதுக்கு நீ தான் அதை தீக்கணும். நீ வலியால துடிக்கிற மாதிரி தெரியுது. எதுக்காக நீ உன்னை இவ்வளவு துன்புறுத்திக்கிற? அதை எதுக்கு நீ எனக்கு திரும்ப கொடுக்க மாட்டேங்கிற? இன்னும் எங்கும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. அவங்கள ஒன்னா சேர்த்திடணும். உங்ககிட்ட 2 சக்திகள் இருக்கு. அதனால உனக்கு என்னோட ரத்தம் இருக்கலாம். இன்னைக்கு 7 சக்திகளும் இங்கேயே இருக்கு. இது என்னோட அதிர்ஷ்டமான நாள். கூடிய சீக்கிரம் மூலோகத்தையும் நான் ஆள போறேன். இந்த வாய்ப்பை விடக்கூடாது. சீக்கிரமா முடிச்சிரு. அண்ணா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நீ 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 இங்க எதுக்கு வந்த? ஏன் நான் இங்க வரக்கூடாதா?
நான் உங்களுடைய பிறந்த நாளை ஒன்னா கொண்டாடணும்னு விரும்புறேன். ஆனா நீங்க எங்க இருப்பீங்கன்னே தெரியல. உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். நீங்க தனியா இருப்பீங்கல்ல. இன்னைக்கு முக்கியமா உங்க செயலாளரையும் கூட்டு வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். நீ என் பிறந்த நாளை கொண்டாட வரல? ஆமா, உங்களை கொல்ல வந்திருக்கேன். இத்தனை வருஷமா நீ என்கிட்ட எனக்கு கெடுதல் நினைக்காத ஒரு தம்பியா இருந்த. உன்னோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். நாம இத்தனை வருஷமா ஒரு நல்ல அண்ணன் தம்பியா தானே வாழ்ந்திருக்கோம். நான் உன்னை காயப்படுத்தவே இல்லை. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்திருக்கேன். சகோதரர்களா? நாமளா? நீங்க ஒரு மனுஷனே இல்ல, அப்புறம் எப்படி அண்ணனா இருப்பீங்க? ஜுவான்சு, வாசிக்கிறத நிறுத்து. என்னோட சக்தியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். என்னை யாரும் காயப்படுத்த முடியாது. என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? அண்ணா, நீங்க மறுபடியும் வேடிக்கையா பேசுறீங்க. ஜாதகமா? உங்க கை எப்படி காயப்பட்டுச்சு? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு. ஜுவான்சு, போது எழுந்துரி. இதுதான் சரியான நேரம் உங்களோட விசித்திரமான ஜாதகத்தை சோதிக்கிறதுக்கு. டிங்குவான், இது ஏதோ திட்டம் மாதிரி இருக்கு. சிச்சான், சிச்சான், புனித விளக்கு எங்க இருக்கு? அப்போ அதை கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லைல்ல? அவ யாரு? அவ உனக்கு அவ்வளவு மதிப்பானவளா? நீ பதில் சொல்லன்னா அவகிட்டயே புனித விளக்க கேட்டுக்கிறேன். அந்த புனித விளக்க உன்னோட சக்தியை உறிஞ்சிடும். ஒருவேளை அவ அந்த புனித விளக்கை ஏத்தி இந்த உலகத்தில் இருக்கிற அசுரர்களோட சக்திய சேகரிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை மாதிரி நிறைய பேர் என்ன கொலை பண்ண ஆசைப்பட்டாங்க. தம்பி, என்னோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. என்ன பார்த்தாவது நீ கொஞ்சமாவது கத்துக்கிட்டியா? இங்க எதுக்கு வந்த? ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கல்ல? உங்களோட நோக்கம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? மகாராஜாவுக்கு உடைகளை மாத்து.
ஓ, புதுசா வந்திருக்காளா? நீ உன்னோட வாழ்க்கைய பணயமா வச்சு யார காப்பாத்த நினைச்ச? இவனையா? சிச்சான், பாத்தியா, சிச்சனுக்காக உன்னுடைய வாழ்க்கையே பணைய வச்சுட்ட. ஆனா இவன் அவங்க அப்பாவோட கொலைகாரிய நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி, உனக்கு இவள ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கட்டுமா? அந்த அழகி நீதானே? கண்ணோட நிறத்தையும் முடியையும் மாத்திட்ட. இப்போ உன்னை எனக்கு பிடிக்கல. துரோகி. துரோகியா? நீதான் என்கிட்ட வந்து என்ன கொலை பண்ண பார்த்தல்ல? இதோ இப்போ உன் முன்னாடிதான் இருக்கேன். வா வா, என்ன கொல்லு. நீ ஜோசி அங்க கொன்னுட்ட, என்னையும் கொல்ல நினைக்கிற. யார் நீ? சரி, நீங்க எல்லாருமே பலியாக போறீங்க. புலி. காதலிக்கு இது தெரியுமா? உன்னோட அழிவுதான் அவளோட நீண்ட நாள் கனவுன்னு தெரியுமா? ரொம்ப காலமா இந்த நாளுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இங்க வந்த? என்னை இந்த நிலைமையில பார்த்து கேலி பண்றதுக்காக வந்திருக்கியா? என் உடம்புல இருக்க 2 சக்திகளுக்கும் உங்களோட உதவி தேவைப்படுது. இனிமே உன்ன மாதிரி அமரனுங்களுக்கு என்னால எந்த உதவியுமே பண்ண முடியாது. என் தங்கம் ஜியான் கண்ணா செல்லம். அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நீங்க உங்களோட சக்திகளை சேமிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா 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 ஆமா. எனக்கு என்னோட 2 சக்திகள் இல்லாம என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. எனக்கு உதவி பண்ணணும் தான் இருக்கு, ஆனா இப்ப என்னால உண்மையிலுமே உதவி பண்ண முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
உன்னுடைய முத்திரைக்கு உதவி பண்ற அந்த சிசிலியன் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. உண்மையா வேற வழியே இல்லையா? சரி, எனக்கு தெரியும். மறுபடியும் நீ என்ன மனுஷனை மாத்திருக்க. உனக்காக நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்கிட்ட இந்த பாம்போட பல்லு இல்லைனா நான் சாம்பலா தான் போயிருப்பேன். இது கடைசி என்னுடைய மந்திர ஆயுதம். இந்த வச்சுக்கோ. இத சோலிங் நகம்னு சொல்லுவாங்க. ஜியாங்கு மலையில இதை தடை செஞ்ச மந்திரம். இதோட நாசம் பண்ற தன்மை மந்திரம் சொல்றவங்களை நாசம் பண்ணிடும். சாதாரண அமரனால இதை தாங்கிக்க முடியாது. சோலிங் நகம் ஒருத்தரோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அது அவங்கள ரொம்பவே தொல்லை பண்ணும். ஒருவேளை யாராவது உன்னோட 2 சக்திகளை அடையணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட 7 சக்திகளும் சோலிங் நகத்துக்குள்ள சிக்கிடும். மறுபடியும் அவங்களோட தீய சக்தி அவங்க உடம்புக்குள்ள வராது. அவங்கள அணு அணுவா சித்திரவதை பண்ணும். வாழ்றது மரணத்தை விட மோசமா இருக்கும். நீ என்னோட 2 சக்திகளை என்ன பண்ணி வச்சிருக்க? ராட்சச பண்டிகைக்கு நான் எந்த ஏற்பாடும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ ஒரு ராட்சசன். உனக்கு வாழ்றதுக்கு தகுதியே இல்ல. இந்த நாட்டுக்கு நீங்க ஒரு அவமானம். நான் எதுக்கு தகுதி வாய்ந்தவன்னு கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். இது ராட்சச பண்டிகை. இவங்க 3 பேரையும் உங்களுக்கு நான் பலி கொடுக்கிறேன். அண்ணா 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 20 வருஷமா எனக்கு அண்ணனா இருந்திருக்கீங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க. நல்லபடியா நடந்துக்கணும். ஆமா, நான் இவள ரொம்ப காதலிக்கிறேன். அவ கண் முன்னாடி நான் சாக விரும்புறேன். உனக்கு அவ மேல இவ்வளோ காதல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் விருப்பப்படியே செய்றேன். உனக்கு எந்த கவலையும் இல்லையா? நீ சாக போறியே, உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா?
Tinggal. Sejak, நீ போயிடு. நான் போக மாட்டேன். அவன் இதுக்கு அனுபவிச்சே தீரணும். முட்டாள், உன்னால என்ன அவ்வளவு சுலபமா தடுக்க முடியும்னு தோணுதா? Which one? நான் யாருன்னு கேட்டல, நீ எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சு. நீ ரொம்ப நாளா என்ன தேடிட்டு இருக்க, இன்னுமா என்ன கண்டுபிடிக்கல? நீ எங்க அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் அப்புறம் லீ மக்களை என்னெல்லாம் செஞ்சியோ, இன்னைக்கு நான் அதை திருப்பி உனக்கு கொடுக்க போறேன். நீ லீ இளவரசியா இன்னுமா உயிரோட இருக்க? நீ லீயோட குற்றவாளி, கொடூரமான ராட்சசன். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவனை தாக்காத, அவனை தாக்காத. இங்க இருந்து போகலாம். ஜியோன், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. என்னால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவனை தடுக்க முடியும். உடனே எங்க இருந்து கிளம்புங்க. அவனோட புனித சக்தியை எடுத்துக்கணும்.
இங்க என்ன நடக்குது? அப்படின்னா நீதான் நீ இளவரசி. என்ன பழி வாங்கணுமா? நீ தப்பான ஆளை தேடி வந்திருக்க. ஜியான், ஜியூன், உங்களை கொண்டாகலையே. நல்லா இருக்கேன். உனக்கு ஏதாவது காயப்பட்டுருச்சா இளவரசி? ஜாங் அவர்களே, அசுரர்களை கைது செய்ய சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. இது உங்க அப்பாவோட கட்டளை. நல்லது. முதல்ல செயலாளர் ஜூ ஜிஜானையும். சரி வீரர்களே, அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரி. உன்னால நீ நினைச்ச மாதிரிலாம் சுலபமா புனித விளக்கு எடுக்க முடியாது. உன்னால டிங்குவான வச்சு லீவான சமாளிக்க முடியாது. ஆசான் சொன்ன மாதிரி லியோன் மகாராஜாவாயிட்டான். நாட்டுல எல்லாரும் ராட்சச கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசானா போங்கன்னு சொல்றல. அவனோட புனித சக்தியை எடுத்துக்கணும். ஒருவேளை நான் பிரச்சனையில விழுந்தாலும் என்னால என்ன காப்பாத்திக்க முடியும். என்னால நல்லா வாழ முடியும். ஜுவான், நம்ம பழி தீர்த்துக்கிட்டோம். ஆசான் தப்பிச்சு போயிட்டான். இப்ப லீல எந்த அசுரர்களும் இல்ல. உங்களோட நாட்டை திரும்ப அமைக்கிறதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்றேன். நீ இங்கே இருக்கியா? உன்னை நல்லா பாத்துப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். பண்ண உதவிக்கு நன்றி ஜுவான். கிளம்பலாம் வா. நீ போய் இளவரசிக்கு பாதுகாப்பாரு. உத்தரவு. லீ மகாராஜா, லீ மகாராஜா, உங்களை யார் இங்க அடைச்சது? நீ? நான் தான் ஜுவோ சிச்சான். என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? மருமகனே, நீ அரண்மனையில பார்த்த ராஜா நான் கிடையாது. அது என்ன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர். இந்த நாட்டோட ஆசான் தியானிவான கைப்பற்றினதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி அமைச்சர் பொறுப்புல இருக்க எல்லா ஆட்களையும் ரகசியமான சிறைகள்ல அடைச்சு வச்சுட்டான். அரண்மனையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் வெறும் பொம்மைகள் தான். யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக அவன் எங்களுக்குள்ள இருந்த எல்லா புனித சக்தியையும் அந்த பொம்மைக்குள்ள இணைச்சு வச்சுட்டான். நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். கூட வாங்க. சரி. நீங்க
கண்ணா அப்பா அப்பா ஆமா நான் தான். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். கண்ணா நீ வந்துட்ட, எனக்கு சந்தோஷமா இருக்கு. எழுந்துரு கண்ணா, எழுந்துரு, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க பல வருஷமா அடைச்சு வச்சிருக்காங்க. என்னை இங்கிருந்து வெளியில கூட்டு போயிரு. உனக்கு எல்லாத்தையும் சொல்ல விரும்புறேன். சரி. பாத்துப்பா, இந்த பக்கம். வாங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க என்னோட வீட்டுல தான் தங்கி ஆகணும். நிச்சயமா, வா போகலாம். அப்புறம் திடீர்னு அந்த 2 அசுரர்களும் பின்வாங்கிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சாகர வரைக்கும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு தோணுது. போதும். கதவை மூட. உங்களுக்கு அந்த ராட்சசனை தெரியுமா? நல்லாவே தெரியும். அவன் நண்பன் 24வது குகையோட அசுர ராஜா. அது மட்டும் இல்லாம அவன் டியான் யுவான் பேரரசர் மேல மந்திரத்தை செலுத்தி அங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டான். லீ யுவானோட உண்மையான கொலைகாரன் அவன்தான். இத்தனை நாள் நான் தப்பான ஆளை குறி வச்சிட்டு இருந்தேன். டியான் யுவான் மகாராஜாக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு அவனை தெரியும். முக்காலத்துல நன்மன் அசுர ராஜா உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தான். என்னுடைய ஆசிரியர் குவான்ரன் அவனை புனித விளக்க வச்சு போறாரு. உங்க ஆசிரியரா? புனித விளக்கு அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? இது காலத்துல நீ அவன்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். இந்த புனித விளக்க நீ பத்திரமா வச்சுக்கோ. அது உன்னுடையது. உன்னோட வாழ்க்கை அதுலதான் அடங்கி இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஒண்ணும் இல்ல. அப்போ புனித விளக்கு உங்க ஆசிரியர் தான்? ஆமா, என் ஆசிரியர் தான் எனக்கு கொடுத்தாரு.
3000，为一念成言，终不舍与你话离别。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。阅尽这凡世的情怀。